ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடையும் அதாவது ஜப்பான்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோல்ல பார்த்தீங்கன்னா 8.8 வந்து பதிவாயிருக்கு. ஸோ இது வந்து 100 வருஷத்துக்கு மேலாக இந்த மாதிரி வந்து ஒரு இது நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவில் சொல்றாங்க. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில ஒரு 6:30 மணிக்கு வந்து விடிய காலம் இந்த வந்து நிலநடுக்கம் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ரிக்டர் அளவுகோல்ல 8.8 உடனே வந்து சுனாமி எச்சரிக்கை வந்து அந்த கவர்மெண்ட் விடுறாங்க. விட்டவொன்னே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஜப்பான், ஹவாய், சாலமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா, நார்த்து கலிஃபோர்னியா இந்த மாதிரி ஒரு ஒரு 8 கண்ட்ரிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு எர்த்குவாக் உருவாகியிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க பசிபிக் அந்த பெருங்கடல்ல தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடலுக்கு அடியில வந்து இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த நில அதிர்வுகள் வந்திருக்குன்னு அப்படி சொல்றாங்க. அதனால வந்து ஜப்பான்ல பாத்தீங்கன்னா 9 லட்சம் பேரை வந்து கடற்கரை ஓரத்துல உள்ள மக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றி இருக்காங்க. வெளியேற்றி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம அதுல வந்து ஒகினாவா வரையில் உள்ள மக்களையும் வந்து அதுல வெளியேற்றிருக்காங்க. அதுல ஜப்பான் வடகிழக்கு மாகாணத்துல உள்ள வந்து சென்டையன் அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்தை வந்து டோட்டலாவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஜப்பான் ரஷ்யாவில் ஆல்ரெடி வந்து சுனாமி வந்து வந்துருச்சு. வந்து அங்கே அந்த கடலோர மாவட்டங்கள்ல உள்ள வீடுகள் எல்லாம் வந்து நிறைய சேதமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம் என்னென்ன மாதிரி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதிகமான வந்து பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் நியூஸ் வர வரதான் வந்து நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யா அந்த பக்கத்தில் உள்ள இன்னும் ஸ்மால் ஸ்டேட் என்னென்ன இருக்கோ பசிபிக் படல்ல தான் வந்து இந்த இது வந்து நடந்துருக்கு. ஸோ இது வந்து ஜப்பானுக்கும் வந்து பெரிய இழப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெயினாக வந்து சைனா பார்டர்ல இருந்து ரஷ்யா பார்டர் வரையும் வந்து அந்த பார்டர்ல தான் வந்து சைனாவில் உருவாகி ரஷ்யா இந்த மாதிரி ஜப்பான் அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து இது வந்து பரவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து வாங்க அப்படிங்கிறவங்க ஒரு அப்பையிலேருந்து இப்போ நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுனாமி வரும் இந்த வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து சுனாமி வந்திருக்கு, இப்ப நடந்திருக்கு. ஆனா அவங்க சொன்ன டேட்ல நடக்காட்டியும் ஆனா அந்த வருஷத்துலயே வந்து நடந்திருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு விரிவா நான் கொடுக்குறேன். நான் ஆனந்த் பாலா. வணக்கம்.